الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله شرفا وصحابه الكرام. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الواقعة في كل ليلة لم تصبه فاق أبدا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மிகு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை நிரந்தரமாக நிலவட்டுமாக. ஆரம்பமாக சலாத்தை தெரிவித்த வண்ணம் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பரக்கத் பொருந்திய ரஹ்மத் பொழியக்கூடிய ஒரு அருமையான மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். குர்ஆனை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் என்பது வற்றிட முடியாத ஒரு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அபார மஜ்லிஸ். குர்ஆன் இந்த உலகத்தை நேரான பாதையை பக்கம் அழைத்து செல்வதற்காக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த இந்த குர்ஆன் இப்போது இந்த குழந்தை உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட மஜ்லிஸ். சாதாரண மஜ்லிஸ் கிடையாது. சாதாரண மனிதர்களை எல்லாம் உலகமே அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சியதுதான் இந்த குர்ஆனுடைய சாதனை. உதாரணத்துக்கு நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வைதா குரியல் குர்ஆன ஃபஸ்தமியூ லஹு. உங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் ஓதப்பட்டால், எந்த மஜ்லிஸிலான நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சபையிலே குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள். இரண்டாவது, பன்சித்து, நீங்கள் மௌனம் காப்பீராக, அமைதியாக கேட்டுக்கொண்டிருங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் செய்யப்படுவீர்கள். இது சாதாரண வார்த்தை அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டதுதான் இந்த குர்ஆன் ஷரீஃப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக தீவிரமாக செயல்பட்ட நிலையை மாற்றி அமைத்தது இந்த பரிசுத்த குர்ஆன் தான். சூரா தாஹா அவருடைய தங்கை ஓதிக்கொண்டிருக்கும் போது நுழைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை கோய்வதற்காக வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றி அமைத்தது இந்த குர்ஆன் ஷரீஃபிலே இறக்கப்பட்டுள்ள சூரா தாஹா என்பதை நாம் சொல்லிட மற்றிட முடியாது. அவருடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டது. எந்த அளவுக்கு திருப்பி போட்டது தெரியுமா? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, இந்த குர்ஆனை கேட்டதன் மூலமாக ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அந்த மனமாற்றத்தின் மூலமாக இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு வளர்ச்சி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இஸ்லாத்துக்கு கிடைக்க நியாமத்து. ஆனா அவங்களுக்கு என்ன நியாமத்து கிடைச்சது தெரியுமா? இந்த குர்ஆனை கேட்டு இஸ்லாத்தை தழுவி அதன்படி வீரியமாக செயல்பட்டு இஸ்லாத்தை பெரும் வளர்ச்சிக்கு பாதையில் கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன கிஃப்ட் தெரியுங்களா? என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தான்?
கலீஃபா என்பது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமை. அதை அவங்க கிஃப்டா எடுத்துக்கல, எனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த சுமையாக அவர்கள் எடுத்து செயல்பட்டார்கள், அதை வெற்றியும் கண்டார்கள். புரியுது? ஷஹாதத், ஷஹீது. ஒரு மனிதன் ஒரு இன்னொரு மனிதனுடன் எந்த அளவுக்கு தோழமை கொள்வான், எத்தனை ஆண்டுகள் தோழமை கொள்வான், நம்ம ஹயாத்தா இருக்கும்போது தோழமை கொள்வான். ஒரு கணவன் மனைவி, ஒரு தாய் பிள்ளை, தாயை பிள்ளை எப்போது எது வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க? அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகும் வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 20-25 வருடம். கணவன் மனைவி ஒன்றாக இருப்பார்கள், குறைந்தது ஒரு 40-50 வருடம். ஆனா உமர் ரலியல்லாஹு அவருக்கு கிடைத்த கிஃப்ட் என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் முடியல அந்த கிஃப்ட். இது வரைக்கும் 1500 வருஷம் காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு ரௌலாவிலே அடக்கம் செய்யப்பட்ட உமர் ரலியல்லாஹு இதை விட என்ன கிஃப்ட் வேணும்? ஹயாத்தா இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், மரணித்தது பின்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான அந்த உடல் அருகிலே அவரையும் அடக்கம் செய்யப்பட்டது. இதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இல்லை. அவர்கள் என்ன சொல்லி முடிக்க முடியும்? அந்த கிஃப்ட் முடிஞ்சதா? இல்ல. இன்னும் கியாமத் நாள் எது வரைக்கும் தெரியல. அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் இருப்பார்கள் அவர்கள். அப்ப இந்த நிலைமைக்கு தள்ளியது, இந்த நிலைமைக்கு அவருக்கு, இந்த நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது காரணம் என்ன? இந்த பரிசுத்தமான குர்ஆன் ஷரீஃப் மட்டும்தான். நம்ம எத்தனையோ விஷயங்களை எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது என்று எத்தனை குழப்பங்கள். ஆனா அத்தனைக்கும் தீர்வு அல்லாஹ் தஆலா ஒரு 10வது சொல்லிட்டான். குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓத கேளுங்கள், ஓத நீங்கள் அமைதியா இருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் செய்யப்படுவீர்கள். என்ன இரக்கம்? அது அல்லாஹ்வுடைய விஷயம். அது நமக்கு என்ன தேவை என்பதை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கு, என்ன நோய்? ஷிர்க், குஃப்ர், இர்திதாத், கித்ப், ஹஸத், நமீமா, எல்லா நோய்களுக்கும், உடலில் இருக்கக்கூடிய இணை வைப்பு, பொய், பொறாமை போன்ற எல்லா நோய்களுக்கும் அடிமருந்தாக திகழக்கூடியது குர்ஆன் ஷரீஃப். நம்முடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து முசீபத்துகளுக்கும் குர்ஆனில் ஷிஃபா இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, யாருக்கு வறுமை இருக்கிறது அவர்கள் சூரா வாக்கியா ஓதுங்கள் என்று சொன்னார்கள். யாருக்கு அன்றாட தேவைகள் நிறைவேற வேண்டுமோ அவர்கள் சூரா யாசின் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். யார் தன்னுடைய தேவையை நிறைவேறும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்கள் சூரா ஃபாத்திஹா ஓதி நீங்கள் அல்லாஹ்விடம் இறைஞ்சுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக எல்லா வசனங்களுக்கும், எல்லா சூறாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அதாவது குர்ஆனை கற்கக்கூடிய குழந்தைகளையும், குர்ஆனை கற்பதையும், குர்ஆனை ஓதுவதையும் நீங்கள் சாதாரணமாக மாற்றிட முடியாது. அது பெரிய கிஃப்ட், அது பெரிய கிஃப்ட். அதை நம்முடைய கண்ணத்திலே அது ஒட்டிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள், அது நம்முடைய தலைகளிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை கொடுக்கக்கூடிய நியமத் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஹாஃபில்களையும் அழைப்பான், நீ ஓது, நீ ஓது, நீ எங்க ஓதுறியோ உன்னுடைய சொர்க்கத்திலே தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்துல நிப்பாற்றியோ அந்த இடத்துல ஒரு தரஜா, அந்த இடத்துல நிற்கும். நீ ஓதி முடிச்சா உயர்ந்த தரஜா. இது குழந்தைக்குங்க, இது நியாயமான ஒண்ணு. ஆனா அல்லாஹ் தஆலா கூடுதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை முழுமையாக மனநமிட்ட அந்த பிள்ளையுடைய பெற்றோரை அல்லாஹ் தஆலா கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அழைத்தான். அழைத்து அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோரின் தலையிலே கிரீடம் வைத்து அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்துவான். ஏன் தெரியுமா? ஏன் சங்கைப்படுத்தினான் தெரியுங்களா? ஏன் சங்கைப்படுத்தினான் தெரியுங்களா? என்னுடைய குர்ஆனை இவன் தன்னுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே வைத்து என்னை சங்கைப்படுத்தினான். இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இருக்கும் சபைகளை நான் இவனை கண்ணியப்படுத்துகின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு பெருமையா இருக்கும். இன்னைக்கு யாருக்கு கிடைக்க இந்த கிஃப்ட்?
இன்னைக்கு உலக படிப்பை படிக்க வைக்கக்கூடிய விஷயங்களில ரொம்ப தீவிர காட்டுறோம். சொற்ப காலம் தான், சொற்ப காலத்துல அது மண்ணோட மண்ணா முடியக்கூடிய சூழல். ஆனால் நிரந்தரமாக அந்த குழந்தையும் பாதுகாக்கக்கூடியது, நாளை மறுமையிலும் அவளுக்கும் பாதுகாப்பு, அவருடைய பெற்றோருக்கும் ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய இந்த குரானை சாதாரணமா நினைக்கிறோம். அவருக்கு நல்லா காப்பாற்று ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். இன்னைக்கு அசர்ல பேசிட்டு இருக்கும் போது கூட அசர்த்து ஒரு பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க, பேர் சொல்ல விரும்பல, வேலை இருக்குன்றாங்க. எவ்வளவு மனம் வலிக்குது தெரியுங்களா? அது சரி, என்ன விடுங்க, நான் ஒரு பேச்ச கேட்டனால எனக்கும் வேதனையா இருக்கு. ஓடி குத்த உஸ்தான்மார்களுக்கு இப்படி இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு தானே சிரமப்படுறாங்க இவங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேம்படணும் தானே அவங்க சிரமப்படுறாங்க. இதுவே ஸ்கூல்ல ஒரு கிராஜுவேஷன் ஒரு ப்ரோக்ராம்னா அந்த பெற்றோர் போகாம இருப்பாங்கல்ல. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஃபீஸ் வாங்குவான், அந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் வாங்குவான், எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்கி பணத்தை புடிங்கினதுக்கு பின்னால்தான் ஸ்டேஜ்லயே ஏற்றுவோம். அன்னைக்கு ஆஃப் டே லீவ் பர்மிஷன் போட்டுருவோம், எல்லாம் போட்டு ரெடி ஆகி அங்க போய் நிற்போம். இதுதான் நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமை. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் இல்லை. எனவே நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய குழந்தை, நம்ம இந்த மஜ்லிஸ்ல நியத்து வைக்கிறாங்க, இந்த குழந்தைங்க இப்போ பார்த்து ஓதுறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க. சில குழந்தைங்க பார்த்து ஓதி முடிக்க போறாங்க. கை இதோட நிப்பாட்டக்கூடாது. இந்த பிஞ்சு உள்ளத்திலே முழுமையான குர்ஆனை சேர்ப்பது நம்ம ஆசை வைக்கணும். நேற்று வைக்கலாமா? சாதாரண காரியம் இல்லைங்க இது. எந்த ஒரு புத்தகத்தையும் நம்ம சர்வ சாதாரணமாக மனப்பாடம் செய்ய முடியாது. ஆனா குர்ஆனை அல்லாஹ் ரொம்ப லேசாக வைத்திருக்கிறார், ரொம்ப லேசாக வைத்திருக்கிறார். அதற்குண்டான பலன்களும் அல்லாஹ் தஆலா ஏராளமான பலன்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரே ஒரு அத்தியாயத்தை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில எழுந்த உடனே ஓதக்கூடிய முதல் சூரா என்னன்னா, கானா யஸ்தபிஹு பிஹா நஹாரா ஃபீ சுன்னத்தில் ஃபஜ்ரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுந்த உடனே சூரா இக்லாஸ் ஓத ஆரம்பிச்சுவாங்க. இரவுல முடிக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா இக்லாஸ முழுமையாக 3 தடவை ஓதி, ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரு கரத்தையும் இப்படி வச்சு ஓதி, இந்த கை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் தடவிட்டு படுப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் ஒரு இரவில 3 குர்ஆன் ஓத முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, ஆலோ வ கைஃப யக்ரவு ஸலாத குர்ஆன், யா ரசூலல்லாஹ், எப்படி 3 குர்ஆன் ஓத முடியும்? சாத்தியம் இல்லையே என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ஹுவல்லாஹு அஹத் ஃபஅஜிபு ஸலாத குர்ஆன், நீங்க சூரத்துல் இக்லாஸை ஓதுங்கள். அந்த சூரா 3 தடவை யார் சூரத்துல் இக்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவில் ஓதுகிறார்களோ அவர்கள் 3 குர்ஆனை முடித்ததற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அது மேல ஆசைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி வராங்க, ஒரு சஃபருக்காக ஒரு சஹாபாக்கள் ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு திருப்பி வருது. அதுல இருந்து ஒரு சஹாபி சொல்கிறார், யாரும் சூழல்லாம், இவரு தொழுகை வச்சாரு, எங்களுக்கு இமாமத்துல நின்றாரு, ஒவ்வொரு சூறாவும் சூரா ஃபாத்தியா ஓதுனாரு, அதுக்கடுத்து துணை சூறா ஓதுனாரு, ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் இக்லாஸ் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை நீங்க கூப்பிடுங்கன்ட்டாங்க. அந்த சஹாபியை நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதுக்காக நீ இப்படி ஓடுற அப்படின்னு கேட்டபோது சஹாபி சொல்றாரு, ஃபகால லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அதுலதான் அல்லாஹ்வுடைய முழு விவரமும் அதுலதான் இருக்குது. ஃபஅன உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அதை நான் ஓதுவதை நான் பிரியப்படுகின்றேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள். அந்த சபையில சொல்றாங்க, நீங்க எல்லாம் சாட்சியாக இருங்கள், இந்த நபரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான்.
திரும்பியும் சொன்னாங்க, நீங்க அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஓடுங்க இன்ஷா அல்லாஹ் இதோட காரணமா நீங்கள் சொர்க்கத்திலே நுழைக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக எங்க ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் இக்லாஸ்ல அவ்வளவு சிறப்பு தன்மைகள் அதுல அடங்கி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய முழு பயானட்டாவும் அதுலதான் இருக்குது. மக்களுக்கு குஃபார்கள் எல்லாம் கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் பத்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, சூரா இக்லாஸை ஓதி காட்டினாங்க. சஹாபாக்கள் அந்த சூரா அந்த சூறாவை அந்த மக்கத்து குஃபாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய பயானட்டா. முழு பயானட்டாவும் சூரத்துல் இக்லாஸ்ல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, யார் சூரத்துல் இக்லாஸை பிரியப்படுகின்றாரோ அவரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். எனவே நாம் நம்முடைய குழந்தைகளை ஏதோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பொழுதுபோக்கா இல்லாம தயவு செஞ்சு உசார்ந்த சார்பா நான் கேட்கிறேன், நம்முடைய குழந்தைகள் தினமும் வீட்டுக்கு வரும்போது குர்ஆனை ஓதுகின்றார்களா நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வீட்லயும் உசாமார்கள் முயற்சி செய்யறாங்க, நம்மளும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யணும்னா இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் இன்னும் நல்லா அழகா ஓட ஆரம்பிப்பாங்க. மேலும் நியத்து வைங்க, என் பிள்ளையும் ஹாஃபிதா ஆகணும் அப்படின்னு நீங்க நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதுக்குண்டான தௌஃபீகை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.